வருண் தவான், ராஷ்மிகா மந்தானா, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஆல் ஐஸ் ஆன் ரியாசி. என்ன மாதிரி ரஃபா தானே, இது என்ன புதுசாக ஏதோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரில் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன்ல, அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப நார்த் போனேன், அது எல்லாம் விட ரொம்ப கீழே சவுத்தில் ஜம்மு கிட்ட வந்து ஒரு ரியாசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்குது. இந்த ஊரில் ஒரு பஸ்ஸில் ஒரு 50 மக்கள், எல்லாருமே உத்தரப்பிரதேஷ்லேருந்து மெயினாக வந்தவங்க, ஒரு பில்கிரிமேஜ் வந்து வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டுருக்கிற வழியில் வந்து தீவிரவாதிகள் நிறைய பேர் அவங்கள ரவுண்டு கட்டி சுட ஆரம்பிச்சு, இதில் 10 பேர் குழந்தைங்க உட்பட நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி வந்து இந்த ரியாசி, ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை நிறைய பேர் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணோன்னா இன்ஸ்டாகிராம் வந்து அதை பேன் பண்ணிடுது அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் இந்த இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணல, இவங்க ஷேர் பண்ணுற பிக்சரில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரஃபா மக்கள், அதாவது காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு பேசினப்போ, அப்போ இதையும் பேசுங்கன்னு சொல்லி பேசுகிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, ரெண்டுமே தப்பு தான். ஆனால் இதுக்கு அதை பேசுங்கன்னு சொல்லாதீங்க, இதை பேசுங்கன்னு சொல்கிறது சரியாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் இருக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. எஸ்பெஷலி நான் இப்போ ஜம்மு காஷ்மீர் போயிட்டு வந்தப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அங்கே இருக்கிற மக்களோட மென்டாலிட்டி என்ன, அங்கே வந்து ஆர்ம்ட் அஃபீஷியல்ஸ் எப்படி இருக்காங்க, அங்கே என்ன பிஹேவியர்ஸ் இருக்குது, அங்கே என்னென்ன பிரச்சனையாக இருக்குது, எது பாசிட்டிவாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கும் சில இன்புட்ஸ் பர்சனலாகவே நான் போனப்போ எனக்கும் தோணுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நான் டெய்லி மேக் பண்ணுற விஷயங்கள், எஸ்பெஷலி உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒரு வீடியோவாக வந்து சேரும். எனிவே நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாசி அப்படிங்கிற ஊரில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். ஜம்மு காஷ்மீரில் வந்து வைஷ்ணவ தேவி கோவில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில் வந்து கத்ரா அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இந்த கத்ரா பகுதியில் இருக்கிற வைஷ்ணவ தேவி கோவில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற திருப்பதி பழனிமலை மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு ஒரு பஸ்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பில்கிரிமேஜ் போயிருக்காங்க, ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ இந்த ரியாசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து அவங்க தாண்டி போகணும். சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்க முடியுது. ஒரு பஸ் போகுது, பின்னாடியே வந்து ஒரு கருப்பு ஜீப் போகுது. கொஞ்சம் தூரத்தில் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீப் வந்து முன்னாடி போய் இந்த பஸ்ஸை வந்து வழிமறிச்சு நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து கண்டமணிக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து இந்த பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த டிரைவர் வந்து சுதாரிப்பா அந்த இடத்துல இருந்து வேகமாக தப்பிக்கணும். அவர் இறந்துட்டார், இப்போ நம்ம கூட இல்லை. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இமீடியட்டாக அந்த மரணத்தின் தருவாயில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை காப்பாற்றணும்னு அவங்கள தாண்டி கொண்டு போய் ஒரு பள்ளத்துக்குள்ளே வந்து விழுந்துட்டாரு. ஸோ மேலேருந்து இவங்க சுட்டு, அதுக்கப்புறமும் மேலேருந்து ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் வந்து சுட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்கள் வந்து மொத்தம் 10 பேர்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியலை, இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்த டைமிங் இருக்குல்ல, அது ரொம்ப குரூஷியலான ஒரு டைமிங். நேற்றுக்கு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்வேரின் பண்ணுறதுக்கு முன்னாடி, நேற்றுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி, ரெண்டுமே வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு சைட்ல இருந்தும் அதிகமாக பார்க்கப்பட்ட ஈவெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ 7:30 மணிக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்வேரின் பண்ணுறாரு, 8 மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. இது வந்து அதுக்கு கரெக்டாக முன்னாடி ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்றவுடனே மோடி வந்து கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் துக்கம் அனுசரிக்கிறேங்கிற ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸும் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதனால இது நடந்திருக்குது, யார் இதை பண்ணாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஏன்னா ரொம்ப நாளுக்கு ஜம்மு காஷ்மீரில் நம்ம இப்படி ஒரு விஷயம் கேள்விப்படல. இப்போ நம்ம மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TRF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் அமைப்பு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து ஃபண்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்குது. இவங்களை பேனும் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆர்டிகல் 370 வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதிகமாகி இருக்குது. ஆர்டிகல் 370, அதாவது இந்த மாதிரி தாக்குதல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்சனல் மேலே தாக்குதல்களாக இருக்கட்டும், இது நிறைய அதிகமாக இருக்குங்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஸ்டாட் சொல்லுது. பட் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஆர்டிகல் 370 என்ன? ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்னு சொல்கிறவங்க ரெசிஸ்டன்ட்னா என்ன? தற்காத்துக்கிறது. அப்படி ஒரு பேர் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்தியன்ஸே வந்து ஏன் தாக்க போகிறாங்க, இவங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல.
அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் 370 என்னங்கிறத ஒரு டைம் பார்த்துருக்கணும். ஸோ ஆர்டிகல் 370 அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டால் பார்க்க முடியலங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 370 பற்றி சொல்லிடுறேன். ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவோட சேர்ந்தப்போ, இந்தியா கிட்ட இருக்கிற ஜம்மு காஷ்மீர் பகுதி சேர்றப்போ நம்ம வந்து அவங்களுக்கு நிறைய பர்க்ஸ் கொடுத்தோம். அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370. இது வந்து ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனியாக கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம். ஜம்மு காஷ்மீருக்குன்னு இருக்கிற மக்கள் வந்து இந்தியாவோட ரூல்ஸை பெரும்பான்மை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனி சட்டங்கள் இருக்கலாம். அங்கே வந்து ஒரு பெரிய அட்டானமி, அவங்களுக்கு வந்து நிறைய சுதந்திரமும், அவங்களுக்கு வந்து இந்தியாவோட மெயின்லேண்டோட அவங்க சேர மாட்டாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சட்டம், ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்லாம் நம்ம நிறைய கொடுத்துருந்தோம். அங்கே லேண்டு வாங்க முடியாது, மற்றவங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியாது. அது மாதிரி அந்த இடத்த வந்து அங்கே இருக்கிற மக்கள் இந்தியாவில் ஜாயின் பண்ணதுக்காக நம்ம ஒரு ஏகப்பட்ட அஷூரன்சஸ் கொடுத்துருந்தோம். இந்த ஆர்டிகல் 370 வந்து ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2021 ஐ கெஸ் அப்போ வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ரிமூவ் பண்ணுறப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் நிறைய பேர் அதுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்பெஷல் அட்டானமி, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உரிமைகள் வந்து நிறைய போகுதுன்னு அங்கே இருக்கிற மக்கள் கன்சிடர் பண்ணாங்க. பட் ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அது ஒரு லாக்டவுன் மாதிரி, மினி லாக்டவுன் மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டூரிசம் வந்து உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. நிறைய இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணுறதோட பர்பஸ் என்னன்னு இவங்க சொன்னாங்கன்னா, இல்லை கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா, ஜம்மு காஷ்மீரை வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் மாதிரியும் ட்ரீட் பண்ணும், அவங்களும் நம்மள ஒருத்தங்க தானே, அவங்களையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கிறது தான். அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் எங்களோட ப்ரிவிலேஜஸ் போகுது, எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தானே இந்த நாட்டோட சேர்த்திங்க, இப்போ எங்களுக்கு அதெல்லாம் போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்கப்போ நிறைய இந்தியன் ஃபோர்ஸஸ் வந்து உள்ளுக்குள்ளே போய் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் டூரிசம் நிறைய பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் 5 மாதத்தில் 6 லட்சம் பேர் வந்து விசிட் பண்ணாங்க. இப்போ நான் பர்சனலாக ஜம்மு காஷ்மீர் நான் போனேன் இல்லை, நான் வந்து கார்கில் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் இருக்குது. அந்த ரோட்ஸ் எதுவுமே வந்து அகாமடேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை. அதான் யதார்த்தம். லடாக் நீங்கள் என்ன சொல்கிறாங்கல்ல, ஒரு காலத்தில் லடாக் போடுறது பயங்கரமாக இருக்கும். இப்போ லடாக் போய் பார்த்தீங்கன்னா போக முடியாது. நீங்கள் ஜம்மு காஷ்மீர் வழியெல்லாம் போனீங்கன்னா ஃபுல் டிராஃபிக், ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க இந்த ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே போகிறப்போ அங்கே வந்து பயங்கர டிராஃபிக் ஆகும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு ரெடி ஆகலை. நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த சிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 50-60 வருஷமாக வந்து ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ஹோட்டல்ஸ் எல்லாமே மாறுதில்ல. அங்கே திடீர்னு இங்கே இருக்கிற மொத்த பொட்டன்ஷியல் அங்கே போய் இறங்குறப்ப அந்த ஊர் வந்து தாங்க மாட்டேங்குதுங்கிறத கண்ணு முன்னாடி நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஏகப்பட்ட எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாமு, எல்லா இடத்துலையுமே மெயினாக சிட்டிக்குள்ளே சொல்கிறேன். அப்புறம் பெரிய பெரிய ஹைவேல கூட, சோன்மார்க்கில் கூட, சம்மந்தமே இல்லாத இடத்துல கூட அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து ஆர்ம்டு அஃபீஷியல்ஸையும் நிறைய பார்க்க முடிச்சு. அப்போ நான் கூட யோசிச்சேன், ஏன் இவ்வளோ ஆர்ம்டு அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. நானே விளாக் பண்ணியிருக்கேன், நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். மதன் கௌரி ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொன்னீங்க, சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி விளாக் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோ ஆர்ம்டு பர்சனல், எங்கே திரும்பினாலும் ஆர்ம்டு பர்சனல் இருக்காங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்தியாவில் உலகத்தில் நான் எங்கேயுமே வந்து அவ்வளோ ஆர்ம்டு பர்சனல் பார்த்ததில்ல. மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நடந்து ரோந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து எங்கே சொல்ல, சும்மா வாக்கிங் போகிறேன், மழை நல்லா இருக்குது, நான் நடந்து போகிறேன், சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பர்சனலையாவது பார்த்துட்டு தான், 2 ராணுவ வீரர்களையாவது பார்த்துட்டு தான் திரும்பி வருவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக ஆட்கள் இருந்தாங்க. எலெக்ஷன்லாம் வேறு நடந்துட்டு இருந்த சீசன்லாம் நான் எலெக்ஷனால மெயினாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதை தாண்டி ஆர்டிகல் 370 எடுத்த டென்ஷன் வந்து இன்னமுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே டேர்ம்ஸ்க்கு வந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்கிறதான் சொல்லும். அட் த சேம் டைம் அங்கே டூரிசம் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, நான் இன்ட்ராக்ட் பண்ண நிறைய கிராம மக்கள் ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. நான் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது வரைக்கும் நான் பார்த்த மக்கள்லேயே காஷ்மீரிஸ் ஆர் த ஸ்வீட்டஸ்ட் பீப்புள். அவங்களுக்கு ஒரு சைடு வந்து நிறைய ஒரு டூரிசம் பூம் இருக்குது, நிறைய பேர் எல்லாரும் வர்றாங்க, எல்லாருமே வந்து விசிட் பண்ணுறாங்கன்னு ஒரு சைடு இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து அதுக்குள்ளேயே சில பேர் வந்து ஓகே பயங்கரமாக சூப்பர், இது நல்லது காஷ்மீருக்குன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை இது நல்லது இல்லை, எங்களுக்கு வந்து எங்களோட உரிமைகள் நிறைய போகுதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது 2 தரப்பு மக்களையும் என்னால் மீட் பண்ண முடிஞ்சு. பட் இப்போ இது உரிமைகள் போகுதுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த கேட்டகரியில் வந்து நம்ம TRF அப்படிங்கிற அமைப்பை வந்து வச்சிடலாம், ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். ஆனால் இவங்க வந்து ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்காங்க. ஏன்னா இவங்க மனிதர்களை கொல்றாங்க. அண்ட் இவங்க மனிதர்களை கொல்றாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே டூரிஸ்டாக வந்தவங்களை அந்த மாதிரி தாக்குதல்கள் நிறைய இருக்குது. அந்த தாக்குதல்களுக்கு வந்து பதிலடியாக இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இப்போ பேசியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து இவங்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான கேர்லாம் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க இறந்து போனாங்கங்கிறது இறந்து போனது தான். இதில் எனக்கு ஒரு இஷ்யூ, இப்போ ரியாசியை பற்றி நம்ம பேசணுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம். அங்கே ஒரு 10 பேர் இறந்து போயிருக்காங்க, குழந்தை வரைக்கும், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை நிறைய பேர் எதோட கம்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபாவை பற்றி பேசினேன் இல்லை, அப்போ இதை பற்றி பேசினேன். அது வந்து ஒரு தப்பான ஆங்கிளில் நான் பார்க்குறேன். ரஃபாவை பற்றி பேசணும், ரியாசியை பற்றியும் பேசணும். பட் ரஃபாவை பற்றி பேசணுங்கிறதுனால நீ இதை பற்றி பேசணுங்கிறது வந்து ஒரு தப்பான வியூவாக இருக்குது. இதை பற்றி பேசணும் சொல்லு, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதை பற்றி பேசின
அங்கே இறந்தவங்க முஸ்லீமு, இங்கே இறந்தவங்க ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தில் வந்து நம்ம பாலிடிக்ஸோ ரிலீஜியனோ வைக்க வேணாம். அதை தான் மற்றவங்க பண்ணுறாங்க. அப்போ மற்றவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தயவு செஞ்சு அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படிங்கிற ஒரு பிக்சர் வந்து எங்கே நான் சோஷியல் மீடியாவில் போட்டு அதை காமிக்க மாட்டேங்குது, நான் ஸ்டோரி போட முடியல அப்படின்லாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபாங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ இருக்குல்ல, ரொம்ப வைரலாக போச்சுல. அதில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் வந்து அதை கிரியேட் பண்ணவங்க பண்ணியிருக்காங்க. ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை ஜென்ரேட் பண்ணப்போ அந்த ஃபோட்டோவில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிணமோ வந்து ஒரு உடலோ இருக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது, ஒரு பெரிய குண்டு வெடிப்போ இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி எது ஒரு ஃபோட்டோவில் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ வந்து எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிங்கன்னா அது அவங்களோட பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும், ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்குங்கிறதுனால அவங்க அதை ரன் பண்ண விட மாட்டாங்க. இப்போ ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னு சொல்கிற ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஃபோட்டோ தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிணங்களாகவே வந்து அப்படியே வரிசையாக ஆல் ஐஸ் ஆன் ரியாசி அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளே வந்து லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பிணங்களால் செய்யப்பட்டதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 2 குண்டு வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆல் ஐஸ் ஆன் ரியாசின்னு இல்லை, இதே ஃபோட்டோ வந்து ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னே போட்டு நீங்கள் இதே எடிட் பண்ணி இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கனாலும், எஸ்பெஷலி மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கனாலோ அப்பவும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அடிப்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்டு அந்த ஹேஷ்டேக் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வன்முறையை வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க எல்லாரும் வன்முறையை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கிடையாது. உலகத்தில் வன்முறை நடந்துட்டு இருக்கா, எஸ் அது தப்பா, எஸ். ஆனால் அது இருக்கிறவங்களாம் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படல. இல்லை இப்படி ஒரு ஸ்டோரி போடுறப்போ அது மனசை பாதிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக வந்து மெட்டாவே ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் ட்விட்டரில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி, இது வந்து இந்துக்கள் இறந்துட்டாங்க அதனால தான் அதை காமிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ ஜென்ரேட் இமேஜ் பண்ணுறப்போ, ஏஐ வச்சு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப ஒரு உயிர் போன மாதிரி பிணங்கள் இதெல்லாம் வச்சா வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து காமிக்காதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அது வந்து பாலிசியை மீறி போகுது. அட் த சேம் டைம் நீங்கள் ரஃபா நல்லா மறுபடியும் இந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயுமே வந்து பிணங்களோ குண்டு வெடிப்புகளோ அப்படி இருக்காது. அதனால தான் அது வந்து மெட்டாவில் நிறைய இடத்துல பேச முடிஞ்சு. அந்த ஃபோட்டோவோட கோல் வந்து பயமுறுத்துறது கிடையாது, அந்த ஃபோட்டோவோட கோல் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது பேசுங்கிறது தானே. ஸோ அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ். அதை நிறைய பேர் வந்து ரிலீஜன் வச்சு போலரைஸ் பண்ண பார்த்தாங்க, அது இல்லைங்கிறதையும் நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ரியாசியாக இருக்கட்டும் ரஃபாவாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் ஒரு தாக்குதல் தப்பு தான், ஒரு மனிதனை கொல்றது தப்பு தான். அது மதத்தின் பேர் இருக்கப்போ ரொம்பவே பெரிய தப்பு தான். அது எங்கே இருந்தாலும் சரி, அது முழுக்க கண்டனங்களுக்குள்ளப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு இதை வச்சு நம்மளை நிறைய பேர் போலரைஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு இறையாகாமல் இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் ரீசன் என்ன, ஏன் மெட்டாவோ அது காமிக்க மாட்டேங்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரஃபா காப்போட் பேசினதுனால நீ வந்து ரியாசி பற்றி பேசு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக ரியாசின்னு இப்படி ஒன்று நடந்திருக்குங்கிறது மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் சரியான விஷயம். இதை பேசினதுனால இதை பேசணும்னு அவசியம் கிடையாது, இதை பேசணும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கோரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவினாலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.